செய்யாத குற்றத்திற்காக மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாத தீர்ப்பு வழங்கிய அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் கால் சிலவை கொண்டு தன் கணவன் கல்வல் அல்ல என்று உணர்த்துகிறான். அரசே அரசே, வாயின் முன் அழைத்த கண்களோடு தலைவிரி கோலத்துடன் ஓர் பெண் வந்து நிற்கிறாள். அப்படியா? அந்த பெண்ணுக்கு என்ன திரும்ப கேட்டாயா? கேட்ட மன்னா, அதை பற்றி உங்களிடம் தான் கூறுவேன் என்று சொல்கிறாள். உங்களிடம் நீதி கேட்டு வந்திருக்கிறாள். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை அனுப்பு. இளங்கோடி போன்ற பெண்ணை அழுத கண்களுடைய எம்மை காண வந்த காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? அதாயாத நீதி வழங்கிய மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன். உலகம் விழிக்கும் மன்னம் ஒரு புறாவிற்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பசுவை மக்கள் தெய்வமாய் வணங்கி அதன் சென்று தேர்காலில் இட்டுக் கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலில் இட்டுக் கொண்டானே மனுநீதி சொல், அவனை பற்றி அறிவாயா? பெண்ணை போல் நிறுத்தி, நான் கேட்ட வினாவுக்கு விடளிக்காமல் வேறு ஏதோ கூறிக்கொண்டிருக்கிறாள். இறப்பின் அருமை தெரியாத மன்னனை என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகாநகரமே எனது ஊர். அவ்வூர் பழியில்லா சிரிப்பினுடைய புகழ்மிக்க பாசாத்துவானின் மகனாகிய கோவலனின் மனைவி நான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோல் மனைவியா நீ? போதும் மன்னா, என் கணவனை இடர்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊர்வில் பயனால் ஒரு ஊருக்கு வந்த என் கால் சிலம்பை விற்க வந்த என் கணவன் அநியாயமாக கொன்று விட்டாயே, நீ செய்தது தகுமா? பெண்ணை போதும் நிறுத்து. கல்வனை கொல்வது கொடுங்கோர் என்று அஃது எப்படி அஃது அறநெறி ஆகும். இது அனைவரும் அறிவார்கள். உனக்கு தெரியாதா?